வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல பிஜிடிஆர்பி யூனிட் 1ல இருக்கக்கூடிய அல்காக்சில் லிகான் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ல இருந்து தான் क्वेश्चन பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which of the following alkoxide complex is commonly used as a precursor in organic metallic chemistry? இந்த ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில ப்ரீகர்சரா எந்த காம்பவுண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनோட ஆன்சர் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கான்செப்டை டீடைலா பார்த்துட்டு அப்புறம் இந்த क्वेश्चन ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், மெட்டல் அல்காக்சைடு. The general formula metal alkoxide is MORX. Mங்கிறது மெட்டல், Xங்கிறது வேலன்சியா மெட்டல், Rங்கிறது அல்கைல் குரூப் ஆர் அரைல் குரூப். மெட்டல் அல்காக்சைடு ஆர் சால்ட் லைக் காம்பவுண்ட். இந்த மெட்டல் அல்காக்சைடு சால்ட் லைக் காம்பவுண்ட் மாதிரி தான் இருக்கும். அல்காக்சைடு ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆல்கஹால். அப்போ அல்காக்சைடு எதுல இருந்து ஜெனரேட் பண்றோம்னா ஆல்கஹால்ல இருந்து. ஒரு ஆல்கஹால் காம்பவுண்ட் எடுத்து அது கூட நம்ம மெட்டல் வச்சு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த அல்காக்சைடு வந்து ஃபார்ம் ஆயிரும். அடுத்தது கோமோ மெட்டல் அல்காக்சைடு. ஒன் கைண்ட் ஆஃப் மெட்டல் கண்டெய்னிங் அல்காக்சைடு இருந்துச்சுன்னா அது கோமோ மெட்டல் அல்காக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கெட்ரோ மெட்டல் அல்காக்சைடு. 2 or more different kind of metal containing alkoxide கெட்ரோ மெட்டல் அல்காக்சைடு சொல்லுவோம். அப்போ இந்த ஹெட்ரோ மெட்டல் அல்காக்சைடுனா 2 or more different kind of metals present ஆயிருக்கணும். அதுதான் ஹெட்ரோ மெட்டல் அல்காக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வேரியஸ் மெட்டல் இன்க்ளூடிங் அல்கலி மெட்டல், அல்கலின் எர்த் மெட்டல், டிரான்சிஷன் மெட்டல், லாந்தனைட், ஆக்டினைட் அண்ட் பி பிளாக் மெட்டல்ஸ். இப்போ இந்த லாந்தனைட், ஆக்டினைட், டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன், அல்கலின் அண்ட் அல்கலின் எர்த் மெட்டல் இந்த அல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ்ல மெட்டலா பிரசன்ட் ஆயிருக்கலாம். ஓகே, அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. ஃபர்ஸ்ட், பிரைமரி அல்காக்சைடு. இப்போ இந்த RCH2O, இந்த R குரூப் அட்டாச் இருக்கிற கார்பன்ல CH2 குரூப் இருந்துச்சுன்னா நம்ம அதை பிரைமரி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரே ஒரு அல்கைல் குரூப் தான் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு, இது பிரைமரி அல்காக்சைடு. அடுத்தது R2CHO, இது செகண்டரி அல்காக்சைடு. அப்போ இந்த கார்பன்ல ரெண்டு அல்கைல் குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு, ஸோ செகண்டரி அல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தெர்சரி அல்காக்சைடு லிகாண்ட். இந்த இதுல 3 அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், தெர்சரி அல்காக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து யார் எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டி அதிகமா இருப்பாங்க அப்படின்னா இந்த R3CO வந்து ஈஸியா எலக்ட்ரான் ஈஸியா டொனேட் பண்ணும், ஏன்னா பெசிசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த ஆக்சிஜன் மேல ஆல்ரெடி எலக்ட்ரான் சார்ஜஸ் மைனஸ் சார்ஜ் இருக்கு. இந்த R குரூப்பும் எலக்ட்ரான் டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ஸோ பேசிக் ஸ்ட்ரென்த் இந்த தெர்சரி அல்காக்சைடுக்கு அதிகமா இருக்கும். அடுத்து நார்மல் அல்காக்சைடு MOR தான் நார்மல் அல்காக்சைடோட ஃபார்முலா. அடுத்து டபுள் அல்காக்சைடு பைமெட்டாலிக் அல்காக்சைடு, அதாவது NaAlOr4. இதுல அலுமினியம்ங்கிற ஒரு மெட்டல் இருக்கு, அடுத்து சோடியம்ங்கிற ஒரு மெட்டல் இருக்கு. ஓகே, அப்ப ரெண்டு மெட்டல் பிரசன்ட் ஆயிருக்கு, அதனால டபுள் அல்காக்சைடு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாலிமெரிக் அல்காக்சைடு. அப்போ மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அண்ட் அல்காக்சைடு லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது பாலிமெரிக் அல்காக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மெட்டல் அல்காக்சைடு. மெட்டல் அல்காக்சைடு ஹேவ் போலரைஸ்ட், அதாவது மெட்டலுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில உங்களுக்கு போலார் பாண்டா இருக்கும். ஓகே, டியூ டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் 3.44. ஸோ மெட்டல் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 1.1 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஆக்சிஜனையும் கம்பேர் பண்ணும்போது மெட்டல் ரொம்ப கம்மி. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவ் டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது போலார் பாண்டா இருக்கும். ஓகே, அப்போ அல்கலி மெட்டல் ஆர் லாந்தனைட் அல்காக்சைடு ஆர் அயானிக் சாலிட். அதாவது அல்கலி மெட்டல்ஸ் இருந்தால் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா அது அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணும், ஸோ அது அயானிக் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்மனியம் அண்ட் செலினியம்லாம் கோவலன் அல்காக்சைடு. அப்போ எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் கம்மியாக இருக்கும் இந்த மெட்டலுக்குலாம், ஸோ அது கோவலன் அல்காக்சைடாக இருக்கும். அடுத்தது கோவலன் நேச்சர் ஆஃப் MO பாண்ட் இன் அல்காக்சைடு இன்க்ரீசஸ் வித் பிளஸ் ஐ எஃபெக்ட். அதாவது பாசிட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இங்க மெட்டலுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் அட்டாச் இருக்கிறதுல ஆக்சிஜன் கூட இருக்கக்கூடிய இந்த கார்பன் குரூப் இருக்குல்ல R குரூப், இந்த R குரூப் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது இதுல வந்து பிரைமரி, செகண்டரி, தெர்சரி. அப்போ தெர்சரி கார்பன் வந்து தெர்சரி கார்பனா இருந்துச்சு அப்படின்னா 3 ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமா இருக்கும். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய அந்த மெட்டலுக்கும் ஆக்சிஜனுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் என்ன பாண்டா இருக்குன்னா கோவலன் நேச்சரா இருக்கும். இதே வந்து பிரைமரி காம்பவுண்டா இருந்தா ஒரே ஒரு கார்பன் குரூப் சப்ஸ்டிட்யூட்டா இருந்துச்சுன்னா அது அயானிக் நேச்சரா இருக்கும். ஓகே, அதான் தெர்சரி குரூப், ஸோ குட் கோவலன் கேரக்டரா இருக்கும். ஓகே, அப்போ அல்காக்சைடுல தெர்சரி குரூப் இருந்தால் அது குட் கோவலன் கேரக்டரா இருக்கும், அந்த ஆக்சிஜனுக்கும் அந்த மெட்டலுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டு. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு.
ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு வித் ஆல்கஹால். மெட்டலுக்கும் ஆல்கஹாலுக்கும் இடையில ரியாக்ஷன் பண்ணி நம்ம மெட்டல் ஆல்கஹாக்சைடு சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சோடியம் ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இப்போ சோடியத்து கூட நம்ம ஆல்கஹால் போடும்போது ஃபாஸ்டா ரியாக்ஷன் நடக்கும். சோடியம் ஆல்கஹாக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்போ அந்த ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். ஓகே, அப்போ சோடியம் ஆல்கஹாக்சைடு நம்ம ஈஸியா சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பெரிலியம், மெக்னீசியம், அலுமினியம் ரெக்வயர் கேட்டலிஸ்ட் லைக் அயோடின் and mercury chloride. Mercury chloride and iodine இங்கிற catalyst யூஸ் பண்ணி இந்த பெரிலியம், மெக்னீசியம், அலுமினியம் இந்த ஒரு ஆல்கஹாலோட நம்ம ட்ரீட் பண்ணி நம்ம இந்த பெரிலியம் ஆல்கஹாக்சைடு, மெக்னீசியம் ஆல்கஹாக்சைடு, அலுமினியம் ஆல்கஹாக்சைடை நம்ம சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரியாக்டிவிட்டி ஆர்டர். ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து இப்போ நம்ம ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்சியரி ஆல்கஹால இந்த ஆல்கஹாக்சைடு ஃபார்ம் ஆகிறது ஃபாஸ்ட்டாக நடக்கிறது எதுனா பிரைமரி ஆல்கஹால், அடுத்து செகண்டரி ஆல்கஹால், அடுத்தது டெர்சியரி ஆல்கஹால். ஓகே, அப்போ நம்ம ஆல்கஹால் வந்து பிரைமரி ஆல்கஹால் எடுத்தோம்னா ரியாக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் ஹைட்ராக்சைடு வித் ஆல்கஹால். சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் எத்தனால் எடுத்திருக்கோம். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் எத்தனாலில் நம்ம ரியாக்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு ஸ்ட்ராங் பேஸு, ஸோ அதில் இருக்கக்கூடிய OH, இந்த எத்தனால் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் வாட்டரா லிபரேட் ஆயிரும். ரிமைனிங் சோடியம் ஈத்தாக்சைடு, இங்கே Na இருக்குது, இங்கே OC2H இருக்குது, சோடியம் ஈத்தாக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்போ மெட்டல் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடும் ஆல்கஹாலும் எடுத்து நம்ம சோடியம் ஆல்கஹாக்சைடை சிந்தசிஸ் பண்ணிக்கலாம், சோடியம் ஈத்தாக்சைடு. அடுத்தது ஃப்ரம் மெட்டல் குளோரைடு. இப்போ மெட்டல் குளோரைடு எடுத்திருக்கோம். ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் குளோரைடு வித் ஆல்கஹால் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் அமோனியா. அமோனியா இல்லாமல் ஒரு மெட்டல் குளோரைடு கூட ஆல்கஹால் ட்ரீட் பண்ணி நம்ம மெட்டல் ஆல்கஹாக்சைடை சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிலிக்கான் டெட்ரா குளோரைடு எடுத்திருக்கோம். அதில் 4 எத்தனால் மாலிகுல் எடுத்திருக்கோம். அப்போ இந்த 4 எத்தனால் ஆல்கஹால், இப்போ இந்த சிலிக்கான் டெட்ரா குளோரைடில் இருக்கக்கூடிய 4 குளோரினும் அதே மாதிரி ஆல்கஹால் இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜன் ஆட்டமும், இந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டம் 4 குளோரின் ஆட்டமும் சேர்ந்து 4 HCl வெளியே வந்துடும். ரிமைனிங் இங்கே 4 ஈத்தாக்சி குரூப் இருக்கு. சிலிக்கானோட வேலன்சி 4, ஸோ டைட்டேனியம் டெட்ரா ஈத்தாக்சி காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அப்போ அந்த ஒரு மெட்டல் ஆல்காக்சி காம்ப்ளெக்ஸை நம்ம ஒரு மெட்டல் குளோரைடு காம்ப்ளெக்ஸ் கூட எத்தனால் போட்டு ட்ரீட் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மெட்டல் ஆல்காக்சைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் நான் வாலட்டைல் நேச்சராக இருக்கும் டியூ டு இன்டர் மாலிகுலர் பாண்டிங், அதாவது டியூ டு எக்ஸ்டென்சிவ் மாலிகுலர் அசோசியேஷன். அப்போ இன்டர் மாலிகுலர் பாண்டிங் இருக்கிறதுனால இந்த மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து நான் வாலட்டைலாக இருக்கும். ஆனால் சம் ஆஃப் த காம்பவுண்டு வித் ஸ்மாலர் ஆல்கில் குரூப்பாக இருந்துச்சுன்னா, அதாவது சம் ஆல்காக்சைடு லிகான் வித் ஸ்மாலர் ஆல்கில் குரூப், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தாக்சைடு, ஈத்தாக்சைடு, அதெல்லாம் நம்பர் ஆஃப் அல்கில் குரூப் வந்து இப்போ மீத்தாக்சைடில் 1 தான் இருக்கும், ஈத்தாக்சைடில் 2 கார்பன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ 10 to more volatile தென் லார்ஜர் அல்கில் குரூப். அப்போ லார்ஜர் அல்கில் குரூப் மாலிகுல் வந்து அங்கே இன்டர் மாலிகுலர் பாண்டிங் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த மாலிகுல் நான் வாலட்டைலாக இருக்கும். ஆனால் ஸ்மாலர் அல்கில் குரூப் இருக்கக்கூடிய ஆல்காக்சைடு காம்பவுண்டு ஈஸியாக வாலட்டைல் ஆயிரும். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ ஆல்காக்சைடு காம்பவுண்டை ஹீட் பண்ணும்போது ஆல்கஹால், ஆல்டிகைடு, ஈத்தர், அல்கின் இந்த மாதிரி காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டின் ஆல்காக்சைடு காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். அதில் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அதில் ஆல்டிகைடு அண்ட் எத்தனால் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி ஈத்தர் அண்ட் அல்கின் காம்பவுண்டும் ஃபார்ம் பண்ணும். அடுத்தது பாருங்கள் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இப்போ மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அப்போ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதாவது ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ D1லேருந்து D9 வரைக்குமே அது பேராமேக்னெட்டிக் நேச்சராக இருக்கும், அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். D0 அண்ட் T10 மட்டும் தவிர மற்ற எல்லாமே பேராமேக்னெட்டிக் நேச்சராக இருக்கும். ஓகே, அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், ஸ்பின் ஃப்ரீ காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால பேராமேக்னெட்டிக் நேச்சராக இருக்கும். ஓகே, கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா அது டயாமேக்னெட்டிக் நேச்சராக இருக்கும். அடுத்தது ஹைட்ராலிசிஸ். இப்போ நம்ம ஆல்காக்சைடு மெட்டல் ஆல்காக்சைடு காம்ப்ளெக்ஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் அகைன் நம்மளுக்கு ஆல்கஹால் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ரியாக்ஷன் வித் ஹாலஜன் அண்ட் ஹாலைடு. இப்போ ஒரு ஹாலைடு காம்பவுண்ட் எடுத்திருக்கோம், HX அண்ட் மெட்டல் ஆல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு என்னென்னா ஹைட்ரஜன் ஹாலைடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் அதே மாதிரி இந்த மெட்டல் ஆல்காக்சைடில் இருக்கக்கூடிய ஆல்காக்சைடு குரூப்பும் சேர்ந்து ROH ஆல்கஹாலை நம்ம சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ரியாக்ஷன் வித் அசிட்டைல் ஹாலைடு. இப்போ அசிட்டைல் ஹாலைடு எடுத்திருக்கோம், டெட்ரா ஈத்தாக்சி டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம். இந்த டெட்ரா ஈத்தாக்சி டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் அசிட்டைல் குளோரில் இருக்கக்கூடிய ஒரு குளோரின் ஆட்டம் நேராக இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடும். அடுத்தது இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஈத்தாக்சி குரூப் எடுத்திருக்கோம். அடுத்தது இங்கே அசிட்டோ குரூப் இருக்குது. அப்போ CH3CO குரூப் இங்கே இருக்குது.
அடுத்தது ஒரு ஈத்தாக்சி குரூப் இங்க ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ எஸ்டர் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஒரு அசிட்டைல்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அல்காக்சில் மெட்டல் அல்காக்சில் காம்ப்ளெக்ஸை யூஸ் பண்ணி ஒரு எஸ்டரை நம்ம சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ரியாக்ஷன் வித் கார்பனைல் காம்பவுண்ட். இந்த மெர்வின் போன்ற ரியாக்ஷன்ல நம்ம ஈஸியா இந்த கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த metal alkoxide complex யூஸ் பண்ணி catalytic reduction of aldehyde and ketone into primary and secondary alcohol. அப்ப இந்த aldehyde and ketone நம்ம reduction பண்ணி primary secondary alcohol நம்ம reduction பண்ணுவோம். அதுல catalyst நம்ம metal alkoxide யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ்ல ஒரு அல்கீன் காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். அதுல ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இப்போ ரெடக்ஷன் பண்ணும்போது இங்க மோஸ்ட் ரியாக்டிவ் பார்ட் யாரு அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் தான் மோஸ்ட் ரியாக்டிவ் பார்ட். அப்ப இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல இந்த CHO குரூப்ல வந்து C டபுள் பாண்ட் O இருக்கு. அப்ப C டபுள் பாண்ட் O இருக்கு. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்ல இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப்பை ஈஸியா பிரேக் பண்ணி அந்த இங்க C ஆல்டிஹைட அங்க ஆல்கஹாலா மாத்தி விட்டுரும், பிரைமரி ஆல்கஹாலா. அப்ப இங்க இருக்கக்கூடிய பை பாண்ட் இங்க பிரேக் ஆகி இங்க CH2 சிங்கிள் பாண்ட் OH அப்படின்னு வரும். ஓகே, அப்போ ஆல்டிஹைடா இருந்துச்சுன்னா பிரைமரி ஆல்கஹாலா மாத்தும். இன்கேஸ் கீட்டோனா இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹாலா மாத்தும். பை யூசிங் அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடுங்கிற ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி. ஓகே, அடுத்தது ரியாக்ஷன் வித் கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ நம்ம அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடு எடுத்திருக்கோம், அதுக்கு பிறகு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்திருக்கோம். அப்போ இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து நம்ம எதை சிந்தசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு அலுமினியம் எஸ்டர், அதாவது ஒரு எஸ்டர் காம்பவுண்ட் நம்ம ஈஸியா சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இந்த ஐசோப்ரோபாக்சைடு இருக்கக்கூடிய 3 காம்பவுண்ட் சேர்ந்து இங்க 3 ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிரும். ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிரும். ரிமைனிங் உங்களுக்கு அலுமினியம் இருக்கும், இங்க அசிட்டேட் குரூப் இருக்கும், கார்பாக்சிலேட் குரூப் இருக்கும். அப்போ அலுமினியத்தோட வேலன்சி 3, ஸோ அலுமினியம் ட்ரை கார்பாக்சிலேட்ங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்தது பாருங்க ரியாக்ஷன் வித் பீட்டா டைஹீட்டோன். இப்போ நம்ம ஒரு டைட்டேனியம் அல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம், அசிட்டோன் எடுத்திருக்கோம், அசிட்டேட் எடுத்திருக்கோம். அதுல வந்து இப்போ 2 ஹைட்ரஜன் ரெடக்ஷன் பண்ண போறோம். இங்க இருக்க அசிட்டேட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் இங்க இருக்கக்கூடிய அல்காக்சைடுல இருக்கக்கூடிய OR குரூப்பும் இங்க 2 OR குரூப் ஆல்கஹாக்சைடு காம்பவுண்ட் எடுத்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய 2 ORம் 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஆல்கஹாலா ஃபார்ம் ஆயிரும். ரிமைனிங் வந்து உங்களுக்கு என்னன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். டை அல்காக்சி டை அசிட்டோ டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ நம்ம இங்க இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்கஹாலா சிந்தசைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க ஸ்ட்ரக்சர். அல்காக்சைடு ஆஃப் பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் வந்து எப்படின்னா டெட்ராமெரிக்கா இருக்கும். ஓகே, அதே மாதிரி பெர்லியம் டை டெட்ராக்சி பியூட்டாக்சி வந்து ட்ரைமெரிக்கா இருக்கும். ஓகே, பியூட்ராக்சி வந்து ட்ரைமெரிக்கா இருக்கும். அடுத்தது ஸ்ட்ரெயிட் செயின் அலுமினியம் அல்காக்சைடு டெட்ராமெரிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதே மாதிரி அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடு வந்து டைமெரிக்காவும் இருக்கும், அதே மாதிரி டெட்ராமெரிக் ஸ்ட்ரக்சராகவும் இருக்கும். ஓகே, அடுத்தது டைட்டேனியம் அல்காக்சைடு வந்து டெட்ராமெரிக்கா இருக்கும். அப்போ டைட்டேனியம் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா டெட்ராமெரிக்கா இருக்கும். இதே அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடுனா ட்ரைமெரிக், டெட்ராமெரிக். அடுத்தது ஸ்ட்ரெயிட் செயின் அலுமினியம் அல்காக்சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா அது டெட்ராமெரிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே, இதே பெர்லியம் காம்பவுண்டா இருந்தா ட்ரைமெரிக். அடுத்தது ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம், ருபீடியம், சீசியமா இருந்தா டெட்ராமெரிக் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அடுத்தது அப்ளிகேஷன். இந்த அல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் யூஸ் டு ஆக்சிலரேட் த ட்ரையிங் ஆஃப் பிரிண்டிங் இங்க். அப்போ பிரிண்டிங் இங்கை வந்து ட்ரை பண்றதுக்கும் பெயிண்ட் வந்து ட்ரை பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. எதுனா சிர்கோனியம் அல்காக்சைடு அண்ட் டைட்டேனியம் அல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ். அடுத்தது டைட்டேனியம் அல்காக்சைடு காம்பவுண்ட் இன்க்ரீஸ் த அக்கசிவ் பவர் ஆஃப் பெயிண்ட். பெயிண்டோட அந்த அக்கசிவ் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த டைட்டேனியம் அல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்தது அலுமினியம் ஆல்காக்சைடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரிமூவல் ஆஃப் மாய்ஸ்சர் ஃப்ரம் பெயிண்ட். பெயிண்ட்ல மாய்ஸ்சர் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்றதுக்கு இந்த அலுமினியம் ஆல்காக்சைடு யூஸ் ஆகுது. அடுத்தது கன்வெர்ட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டு ஆல்கஹால். இப்போ இந்த மெர்வின் போன்ற ரியாக்ஷன்ல பார்த்தோம், அதுல அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடுல வந்து நம்ம ஆல்டிஹைடு கீட்டோனா இருந்துச்சுன்னா அதை ரெடக்ஷன் பண்றதுக்கு ஒரு கேட்டலிஸ்டா இந்த அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடை யூஸ் பண்ணோம். அடுத்தது லூப்ரிகண்டா அலுமினியம் ஆல்காக்சைடை நம்ம லூப்ரிகண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க சிர்கோனியம் அல்காக்சைடா இருந்துச்சுன்னா டெக்ஸ்டைல் ஃபைபர்ல வாட்டர் ரெப்பலண்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த அல்காக்சைடு காம்பவுண்டோட அப்ளிகேஷன் இதுதான். இனி அல்காக்சைடு காம்பவுண்டோட நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, which of the following alkoxide complex is commonly used as precursor in organic metallic chemistry. இப்போ ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில முக்கியமா இருக்கக்கூடிய ப்ரீகர்சரா முக்கியமான காம்பவுண்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டைட்டேனியம் டெட்ரா ஐசோப்ரோபாக்சைடு காம்ப்ளெக்ஸ் தான் முக்கியமான காம்பவுண்ட். ஓகே,
Titanium tetraisopropoxide is widely used in the synthesis of metal organic framework. அப்போ இந்த metal organic framework synthesis பண்றதுக்கு main reagent யாரு அப்படின்னா இந்த titanium tetraisopropoxide தான். அப்போ அதுதான் precursor in variation reaction. அப்போ many reactionல precursor யூஸ் ஆகுறது எதுனா முன்னோடியா யூஸ் ஆகுறது எதுனா இந்த titanium tetraisopropoxide காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is the general formula of an alkoxide ligand? அப்ப general formula of alkoxide ligand ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் RO. அப்ப அந்த ROங்கிற RO இதுதான் நம்ம general formula of alkoxide. So option B is correct answer. இது ஒரு anionic basis. ஓகே, அதுல மைனஸ் இருக்கும். So electron rich species இருக்கும். அடுத்தது what type of donor is the alkoxide ligand in metal complex? இப்போ இந்த alkoxide ligand இருக்கும் அந்த metal complexல அது பை டோனர் சிக்மா டோனரா பை அக்செப்டாரா பை டோனரா இல்ல பை அக்செப்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த alkoxide ligand வந்து உங்களுக்கு சிக்மா டோனர் அண்ட் பை டோனர் அப்போ ரெண்டுமே டோனர் ஆக்ட் ஆகும். ஏன்னா ஒரு லிகாண்டா இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் லோன் பெற டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். அப்போ இதுல ஆக்சிஜன் ப்ரெசண்டா இருக்கனால ஒரு ஸ்ட்ராங் சிக்மா டோனரா இருக்கும். ஓகே, த்ரூ ஆக்சிஜன் ஆட்டம் வழியா உங்களுக்கு எலக்ட்ரான் டோனர் ஈஸியா டொனேட் பண்ணும். அப்போ ஸ்ட்ராங் சிக்மா டோனர். அதே மாதிரி ஆக்சிஜன்ல லோன் பெர் பிரசண்டா இருக்கிறதுனால அது வீக் பை டோனராகவும் இருக்கும். ஓகே, அப்போ அந்த அல்காக்சைடு அயான் வந்து RO மைனஸ் போடுறோம் அப்படின்னா அந்த மைனஸ் சார்ஜ் வழியா உங்களுக்கு ஈஸியா சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ணும். சிக்மா டோனரா இருக்கும். அதுல லோன் பெர் இருக்கிறதுனால அந்த லோன் பெர் மூலமா இது வீக் பை டோனராகவும் ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி சிக்மா டோனர் அண்ட் பை டோனர். அடுத்தது which metal oxidation state is usually is commonly stabilized by alkoxide ligand? அப்போ அந்த alkoxide ligand வந்து மோஸ்டா ஸ்டெபிளைஸ் ஆகணும்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ரொம்ப ஹையா இருக்கணும். அப்போ +1 +2 +3 இல்ல ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது greater than or equal to +4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் தான் அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே, alkoxide ligand stabilize high oxidation state of metal due to their strong electron donating ability. ஓகே, அப்போ எலக்ட்ரான் வந்து அந்த அல்காக்சைடை டொனேட் பண்ணோம்னா அந்த மெட்டல் வந்து ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தால் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் greater than or equal to +4. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், alkoxide ligand are prone to hydrolysis. What product is formed when an alkoxide complex react with water? அப்போ alkoxide ligand வந்து ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகிச்சுன்னா அது வாட்டரோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி என்ன காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு alkoxide காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா alkoxide இப்போ RO மைனஸ் இருக்குன்னா அதில் நம்ம வாட்டர் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய H+ எடுத்துக்கணும். அப்போ H+ எடுத்துட்டு அப்படின்னா அந்த RO மைனஸ் இந்த H+ சேர்ந்து என்னவா மாறும் ROH மாறும். ROHங்கிறது என்னது ஆல்கஹால். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ ஹைட்ராலிசிஸ் ஆஃப் alkoxide ligand ரீஜெனரேட் த கரஸ்பாண்டிங் ஆல்கஹால். அப்போ ஆல்கஹால் அண்ட் ஒரு மெட்டல் போட்டோம்னா ஆல்காக்சைடு சிந்தசிஸ் பண்ணுவோம். அதே ஆல்காக்சைடை நம்ம வாட்டரோட சேர்ந்து ட்ரீட் பண்ணால் மறுபடியும் ஆல்கஹால் சிந்தசிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது which property of alkoxide ligand metal them ideal for stabilizing metal complex? அப்போ இந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு இந்த alkoxide ligandக்கு வந்து எந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா, ஸ்ட்ராங் நியூக்ளியோபிலிசிட்டியா, ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டியா, லோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் தான். இப்போ ஒரு alkoxide ligandா இருந்துச்சு அப்படின்னா அது எலக்ட்ரான் பெற டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும். அப்படி எலக்ட்ரான் பெற டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருந்தால் தான் அது ஸ்டெபிளைஸ் மெட்டல் காம்ப்ளெக்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஸ்ட்ராங் எலக்ட்ரான் டொனேட்டிங் எபிலிட்டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். The strong electron donating ability of alkoxide ligand stabilize the metal center by increase the electron density. Okay, so option C is correct answer. அடுத்தது in a multinuclear metal complex alkoxide ligand often act as. இப்போ multinuclear metal complex ஆ இருந்துச்சுன்னா alkoxide ligand வந்து உங்களுக்கு bridge-ஆ இருக்கும். அப்போ ரெண்டு metal complex-க்கு இடையில உங்களுக்கு alkoxide ligand வந்து ஒரு bridged ligand-ஆ இருக்கும். ஓகே, ஸோ bridged ligand இருக்கிறது option B is the correct answer. Okay, alkoxide ligand can bridge two or more metal center through the oxygen atom enhancing complex stability. அப்ப இந்த bridged ligand இருக்கிறதுனால இந்த complex ஓட stability வந்து enhance பண்ணும், increase பண்ணும். அப்ப இந்த bridged ligandல வந்து oxygen atom மூலமா அது bridged ligand கண்டினியூ பண்ணும். ஓகே, ஆக்சிஜன் ligand மூலமா bridged ligand ஆக்ட் ஆகும்.
ஓகே, அப்போ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which of the following metal forms stable alkoxide complex commonly used in catalyst? அப்போ ஒரு ஸ்டேபிள் மெட்டல் அல்காக்சைடு காம்ப்ளெக்ஸா இருந்துச்சுன்னா அது என்ன காமனா யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட்? கோல்டா, பிளாட்டினமா, அலுமினியமா, சிங்கா? இதுலயே நம்ம பார்த்துருக்கோம், இந்த மெர்வின் போன்ற அப்ளிகேஷன் அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடு அப்படின்னு பார்த்துருப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஆல்காக்சைடு ஸ்டேபிள் ஆல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது என்ன மெட்டலாக இருக்கணும்? அலுமினியம் மெட்டலாக தான் இருக்கணும். ஓகே, அப்போ அலுமினியம் ஆல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் அஸ் கேட்டலிஸ்ட் இன் பாலிமரைசேஷன் அண்ட் ஆர்கானிக் சிந்தசிஸ். ஓகே, அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஆல்காக்சைடு காம்ப்ளெக்ஸில் என்ன மெட்டலை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அலுமினியம். இதுதான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்டில் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ண முடியும். அலுமினியம் ஆல்காக்சைடு காம்ப்ளெக்ஸ் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the specificity of alkoxyl ligand increases with, இப்போ ஆப்ஷன் ஏ increases size of R group, increase the electronegativity of R group, decrease the size of R group, decrease the electronegativity of R group. அப்போ அந்த alkoxyl ligandோட specificity increase ஆகணும் அப்படின்னா அதோட இன்க்ரீசிங் த சைஸ் ஆஃப் ஆர் குரூப்போட சைஸ் இன்க்ரீஸ் ஆகணுமா, இல்லை இன்க்ரீஸ் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆர் குரூப்போட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணுமா, இல்லை ஆர் குரூப்போட சைஸ் டிக்ரீஸ் ஆகணுமா, இல்லை ஆர் குரூப்போட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகணுமா? இந்த 4 ஆப்ஷனில் எது உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.